Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேத்ஸ் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இந்த கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட்டட் அசைன்மெண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் அசைன்மெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம கண்டினியூஸாக அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஆப்டிமல் அசைன்மெண்ட் ஷெட்யூல்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துட்டாங்கன்னா சில லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ABCDEன்னு. அதுக்கு சில மெஷின்ஸ் கொடுத்துருக்காங்க M1 M2 M3 M4. சரியா? அப்போ இந்த மெஷின் M1 A பிளேஸில் நான் போய் ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ ஒரு 2 ஃபேக்ட்ரி இருக்குது. ஒரு ஃபேக்ட்ரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்க மிஷினரிஸ் கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ M1 A பிளேஸில் நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு ஆகிற செலவு, அதே மாதிரி M1 கொண்டு வந்து B பிளேஸில் வைக்கணும்னா ஆகிற செலவு, இப்படி ஒரு டேப்லெட் காலம் ஒரு காஸ்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த M2ங்கிற மிஷினை என்னால் சிங்கிற பிளேஸில் அசைன் பண்ண முடியாது. மேபி என்னன்னு பார்த்தோம்னா M2 பார்த்தோம் அப்படின்னா நிறைய கரண்ட் கன்சப்ட் பண்ணுற மிஷினாக இருக்கலாம். அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி ரொம்ப வோல்டேஜ் இஷ்யூஸ் இருக்கலாம். இல்லை M2ங்கிறது ரொம்ப ஹியூஜான பெரிய மிஷினாக இருக்கலாம். சிங்கிற பிளேஸ் அதுக்கு ஆக்குப்பை பண்ண முடியாத அளவுக்கு குட்டி பிளேஸ் இருக்கலாம். அப்போ அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல நம்மளால் அசைன் பண்ண முடியாதுன்னு. அதே மாதிரி M3யை Aல அசைன் பண்ண முடியாதுன்னு டேஷ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தோம்னா ப்ரொஹிபிட்டட் அசைன்மெண்ட். இப்போ நம்ம சில பேருக்கு ஒர்க் அசைன் பண்ணுறப்பே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ் யோசித்து சில வேலைகள் நம்ம கொடுக்குறத அவாய்ட் பண்ணுவோம். புரியுதா? இந்த சில டைமில் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி சில அசைன்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஹங்கேரியன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். In given problem, M3 not assigned to A. M3 நம்மளால் Aக்கு அசைன் பண்ண முடியாது. Similarly, M2 cannot be assigned to C பிளேஸ்க்கு நம்மளால் அசைன் பண்ண முடியாது. டு அவாய்ட் தீஸ் அசைன்மெண்ட், இந்த அசைன்மெண்ட் நம்ம பண்ணக்கூடாது ஆப்டிமம் அசைன்மெண்ட்டில் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 பிளேஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் காஸ்ட், அதாவது ஒரு பெரிய ஏன்னா நம்மளை பொறுத்த மட்டும் மினிமம் காஸ்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணுவோம். இங்கே இந்த மிஷின் M2வை கொண்டு போய் Cல போடுறப்ப எனக்கு செலவு அதிகமாகுங்கிற மாதிரி ஒரு லார்ஜஸ்ட் காஸ்ட் இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா அந்த அசைன்மெண்ட் என்ன பண்ண மாட்டோம், லாஜிக்கலாக பண்ண மாட்டோம், அவாய்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேக்ஸிமம் காஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த ப்ராப்ளத்தை அப்படியே எழுதிக்கிறேன் நான். 9 11 15 10 11 12 9 இந்த இடத்துல கேபிட்டல் எம். ஓகேவா? ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் 9. ஏன்னா அப்படி போட்டால் தான் அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம், நம்ம அசைன்மெண்ட்ஸ் பண்ண மாட்டோம். இங்கேயும் கேபிட்டல் எம் போட்டுக்கிறேன். 11 14 11 7 14 8 12 7 8. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டோம், கொடுத்த ப்ராப்ளத்தை எம்மை ஃபிக்ஸ் பண்ணி எழுதிட்டோம். இதில் இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்மகிட்ட காலம்ஸ் 1 2 3 4 5 காலம்ஸ் இருக்குது. ரோஸ் நம்மகிட்ட 4 ரோஸ் தான் இருக்குது. இது ஒரு அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அப்போ இதை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு டம்மி ரோ இன்க்ளூட் பண்ணணும். கீழே அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டம்மி ரோ இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இதே ப்ராப்ளத்துக்கு டம்மி ரோ இன்க்ளூட் பண்ணுறேன். பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், எனக்கு இந்த இடத்துல நான் இன்க்ளூட் பண்ணுறேன் 0 0 0 0 0. புரியுதா? ஸோ அது இன்க்ளூட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அசைன்மெண்ட்ஸ்க்கு போகணும். என்ன அசைன்மெண்ட் நம்ம ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு ரோ ரிடக்ஷன் பண்ணணும். ரோ ரிடக்ஷனுங்கிறது ஒவ்வொரு ரோலையும் என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் நம்பரை சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி நான் ரெடியூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ரோவில் மினிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு பார்த்தோம்னா 9 தான் எனக்கு ஃபஸ்ட் ரோவில் மினிமம் சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் ரோவில் மினிமம் பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு 9. தேர்ட் ரோவில் மினிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு 7. ஃபோர்த் ரோவில் எனக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 7. ஃபிஃப்த் ரோவில் எல்லாமே 0வாக தான் இருக்குது, அதனால் நமக்கு தேவையில்லை. சரியா? அப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த ஃபுல் ரோவையும் அந்த நம்பரை வச்சு ரெடியூஸ் பண்ணணும். இப்போ 9 9 போட்டோம்னா 0, 11 9 போட்டோம் அப்படின்னா 2, அடுத்து 15 9 போட்டோம்னா 6, 10 9 போடுறப்போ 1, 11 9 போடுறப்ப எனக்கு 2. அப்போ ஃபஸ்ட் ரோவை நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா செகண்ட் ரோவில் 12 9 போடுறப்ப எனக்கு ஆன்சர் 3,
9 minus 9 0, m minus 9. mங்கிறது லார்ஜஸ்ட் நம்பர். அதில் ஒரு 9 சப்ராக்ட் பண்ணுறதுனால பெரிய லார்ஜஸ்ட்டுங்கிற வேர்டு வந்து மாற்ற வேணாம். அதனால் அது எம்மாவே வச்சுக்கலாம். சரியா? ஒரு பெரிய ஒரு 1 lakh இருக்குன்னா அதில் 9ங்கிறது ஒரு நெக்லிஜிபிள், ஒரு சாதாரண அமௌண்ட் மாதிரி. அதனால் அதை நம்ம என்ன வச்சுக்கலாம், அது இஸ் பிக்கஸ்ட் காஸ்ட்னே, அதாவது பெரிய காஸ்ட்டுங்கிற விஷயம் மாறாது. அதனால் அது கேபிட்டல் எம்னே வச்சுக்கிறோம். 10 minus 9ங்கிறப்போ 1, 9 minus 9 எனக்கு 0. அடுத்து பார்த்தோம்னா எம் வருது, அதனால் எம் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 11 minus 7 அப்படிங்கிறப்போ 4, 14 minus 7ங்கிறப்ப 7, 11 minus 7ங்கிறப்போ 4, 0. அடுத்து 14 minus 7, 7, 8 minus 7, 1, 12 minus 7, 5, 7 minus 7, 0, 8 minus 7, 1. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது ஃபுல்லாக 0 தான். அதனால் நம்ம அப்படியே 0 நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ரோ ரிடக்ஷன் முடிச்சிருக்கேன். ரோ ரிடக்ஷன் முடிச்சதுமே நம்ம என்ன பண்ணணும், காலம் ரிடக்ஷனுக்கு தான் நம்ம போகணும். பட் வந்து எல்லா காலம்லேயும் ஒரு 0 இருக்கும். அதனால் அதை நம்ம பண்ண தேவையில்லை. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஜீரோஸ் அசைன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ரோ ரிடக்ஷன் காலம் ரிடக்ஷன் போகிறதுக்கு ரீசனே என்னென்னா, எல்லா ரோலையும் எனக்கு ஒரு 0 இருக்கணும், எல்லா காலம்லேயும் ஒரு 0 இருக்கணும். இந்த ப்ராப்ளத்தில் எல்லா ரோலையும் 0 இருக்குது, எல்லா காலம்லேயும் 0 இருக்குது. அதனால் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், 0 அசைன்மெண்ட்டுக்கு போய்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோஸ் இருக்குது. ஒரு 0 இருந்தால் நம்ம அதை அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த அசைன் பண்ண 0 இருக்க காலமில் இருக்க மற்ற 0வை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு 2 ஜீரோஸ் இருக்குது, அசைன் பண்ண வேண்டாம். அப்புறம் தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 0 இருக்குது, அசைன் பண்ணிவிட்டு அந்த காலமில் இருக்க மற்ற ஜீரோஸை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ போய் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 0 இருக்குது, ஏன்னா இந்த 0 கேன்சல் ஆனனால. அதனால் இதை அசைன் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து 0வில் பார்த்தோம்னா எனக்கு ஃபோர்த்து ரோவில் ஒரே ஒரு 0 தான் இருக்குது, அசைன் பண்ணிக்கிட்டு இந்த 0வை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 0 தான் இருக்கும். சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம்னா சிங்கிள் ஐட்ரேஷன்லேயே ப்ராப்பர் அசைன்மெண்ட் நடந்துருச்சு. ஸோ ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ரோலையும் ஒரு அசைன்மெண்ட் நடந்திருக்கணும், ஒவ்வொரு காலம்லையும் ஒரு அசைன்மெண்ட் நடந்திருக்கணும். நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த இடத்துல நமக்கு 5 அசைன்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அப்போ ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. அப்போ நம்மளோட ஆப்டிமம் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, M1 மிஷினை நம்ம எந்த பிளேஸில் செட் பண்ணியிருக்கோம்னா கேபிட்டல் ஏல செட் பண்ணியிருக்கோம். M2வை நான் கேபிட்டல் பியில் செட் பண்ணியிருக்கேன். M3யை கொண்டு போய் ஈல செட் பண்ணியிருக்கோம், இ பிளேஸில். M4 கொண்டு போய் நம்ம டி பிளேஸில் செட் பண்ணியிருக்கோம். M5 நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது நமக்கு டம்மி ரோ, ப்ராப்ளம் செய்கிறதுக்காக நானாக க்ரியேட் பண்ண டம்மி ரோ. அதனால் அது நமக்கு ஆப்டிமல் அசைன்மெண்ட்டில் வராது, அதை லீவ் பண்ணிடணும். அப்போ என்னோட மினிமம் காஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அசைன் பண்ண இந்த ஜீரோஸு ஒரிஜினல் ப்ராப்ளம்னு ஒரு காஸ்ட் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை நான் ஆட் பண்ணணும். அப்போ ஒரிஜினல் ப்ராப்ளமில் என்ன காஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாருங்கள், இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம். இந்த ஒரிஜினல் ப்ராப்ளமில் என்ன காஸ்ட் இருக்குது, இந்த 0 இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா நமக்கு 9 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 9. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 0 இருக்கிறதுல என்ன இருக்குன்னா இங்கே அகைன் வந்து 9. அடுத்து இங்கே 0 இருக்குது, அதாவது இந்த இடத்துல 0 இருக்குது, இந்த இடத்துல 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 0 வந்து 7 பிளேஸில் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இந்த 7ல் இருக்குது. அடுத்து கீழே டம்மிக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அதெல்லாம் நான் ஆட் பண்ணால் போதும். அப்போ நான் அதெல்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 9 + 9 7 + 7. ஓகேவா? 14 + 28 வரும். கிட்டத்தட்ட நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 42 சம்திங் வருது. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட ஆப்டிமம் ஷெட்யூல். ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் நமக்கு 32. ஓகேவா? இதுதான் நமக்கு கிடைச்ச மினிமம் டோட்டல் காஸ்ட். ஓகே, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.